என்னதான் நாங்கள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தாலும் இந்த ஒரு போட்டி எங்களுக்கு முக்கியமான போட்டி. இந்த ஒரு போட்டியில் நாங்கள் என்ன தவறு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகு நம்மளோட சூரியகுமார் பேசியிருக்காருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இவர் மட்டும் இந்த செயலை பண்ணலாம் இந்த ஒரு போட்டி நாங்கள் தோக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகு ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காருங்க. நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் லைக் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா நெதர்லாந்து. ஸோ இந்த ஒரு போட்டி என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு அதிகமாக கிடையாது. ஏன்னா இந்தியா ஆல்ரெடி சூப்பர் 8 சுற்றுக்கு வந்து குவாலிஃபை ஆச்சு இல்லையா. அதனால் இந்த ஒரு போட்டி இந்தியா ஜாலியாக தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தோம். அதேமாதிரி இந்தியா டாஸை வெற்றி பெற்று நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணுறோம் அப்படி சொன்னாங்க. பிச்சோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங்க்கு தான் ஆப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சூரியகுமார் ஏதாவது பேசியிருந்தார். அதனால் நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஏன்னா தொடக்கத்தில் நம்மளோட அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் களம் இறங்கியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, இந்த ஒரு போட்டியிலும் மீண்டும் வந்து டக் அவுட் ஆகிருக்காருங்க அபிஷேக் சர்மா. எதிர்பார்க்காத விஷயம் தான். இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆயிருந்தார். சரிப்பா இந்த மேட்சாச்சும் அடிப்பார், ஏன்னா மொக்க அணி தான். ஸோ வந்து பெரிய அணி கிடையாது, டீசனான அணி தான். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு பெரிய சதத்தை வந்து அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல் ஓவர்லேயே ஆட்டம் இழந்து வெளியே போனாருங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் நல்லா தான் விளையாண்டுருந்தார். அவர் ஒரு கட்டத்தில் எங்கேயோ போகிற போல் டச் பண்ணிவிட்டு கரெக்டாக போலில் வந்து அடிச்சிருக்கும். இதனால் 18 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தாருங்க. அதன் பிறகு திலக் வர்மா மற்றும் நம்மளோட கேப்டன் சூரியகுமார் 2 பேர் சேர்ந்து பொறுமையாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து மேட்சை கொண்டு போனாங்க. கண்டிப்பாக அவங்க போகிறத பார்த்தா மேட்ச் வந்து கொண்டு போயிடுவாங்கப்பா, நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தா சூரியகுமார் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்தில் தூக்கி அடிக்க போகலாம் அப்படின்ட்டு நினச்சிருப்பார். கரெக்டாக தூக்கி அடிச்சிருப்பார். ட்ரேக் மார்க் ஷாட்டு. அந்த ஷாட்டில் கரெக்டாக ஃபீல்டர் கையில் கேட்ச் போயிருக்கும். அந்த கேட்சை விட்டுருப்பாருங்க. அதே ஓவரில் திலக் வர்மா இருக்கார் இல்லையா, அவரும் தூக்கி அடிக்க போயிருப்பார். லாங் ஆன் வந்து கேட்சை பிடிச்சி ஆட்டம் இழந்திருப்பார் நம்மளோட திலக் வர்மா. அதுவும் தரமான கேட்சு, ஈஸி கேட்சை வந்து விட்டுருப்பாங்க சூரியகுமாருக்கு. ஆனால் இந்த ஒரு கேட்ச் இருக்கு இல்லையா, திலக் வர்மா கேட்சு, தரமான கேட்சை பிடிச்சிருப்பாங்க. சரிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சூரியகுமார். அதுக்கு திருப்பி நல்லா ப்ளே பண்ணுவார்னு பார்த்தா திருப்பியும் ஆட்டம் இழந்தாருங்க. 34 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். அதன் பிறகு களமிறங்கிய ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவம் துபே 2 பேர் சேர்ந்து தரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு 160 150 தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் சிவம் துபே இருக்கார் இல்லையா, இன்றைக்கி ருத்ர தாண்டம் விளையாட்டாங்க. அந்தளவுக்கு தரமான பேட்டிங் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். 66 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 பந்து 64 ரன் அடித்து வெறித்தனமாக வந்து பேட்டிங் பண்ணியிருக்காரு. கூடவே ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவரும் 30 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு வழியாக 20 ஓவர் முடியல இந்தியா 193 அடித்தாங்க. 194 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி நெதர்லாந்து வந்து களம் இறங்கியிருந்தாங்க. தொடக்கத்தில் படுக்கையில் பாய் போட்ட மாதிரி பொறுமையாக வந்து ப்ளே பண்ணாங்க. பிச்சிலே கட்டையை போட்டு பாயை போட்டு படுத்துட்டாங்க. அந்தளவுக்கு பொறுமையாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் இந்தியா வந்து விக்கெட்டை மட்டும் கொடுங்கடா அப்படிங்கிற விக்கெட் எடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இதெல்லாம் வந்து வின் பண்ண முடியலைங்க. நல்லா ட்ரை பண்ணாங்க, நல்லா வந்து பவுலிங்கும் போட்டாங்க, நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. இருந்தாலும் வெற்றி வந்து பெற முடியல. நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தான்னு வைங்களேன். இந்த ஒரு வெற்றிக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு பிறகு நம்மளோட சூர்யா பேசியிருக்காரு. அப்படி யார் வெற்றி காரணம் அப்படின்னா நம்மளோட சிவம் துபே தாங்க. தெரிஞ்சிருக்கும், ஏன்னா 30 பந்தில் 66 ரன் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இவரை மட்டும் அடிக்கலைன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய தோல்விக்கு வந்து போயிருப்பாங்க. தொடக்கத்தில் இந்திய அணிக்கு 4 விக்கெட் போயிடுச்சு. யாரா அடிக்க போகிறா அப்படின்னு எதிர்பார்த்தோம். சிவம் துபே வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைனா நாங்கள் வந்து எப்பயே இந்த ஒரு போட்டியை தோற்றுருப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ண ஒரு சில மிஸ்டேக்கால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இனிமேல் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காருங்க.